ஒருத்தரும் குடும்பத்தோடு பார்க்கணும். அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. படம் போனதே தெரியல. ஒரு ஃப்ரேமு அடுத்து என்ன வரும்னு ஒரு திகில் அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காவியம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. படம் என்னால் சொல்லவே முடியல. அதாவது தன் மகனை காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த ஒரு நொடி ஒரு நிமிஷம் அந்த தாய்க்கு ஆலியாகவும் மாறி அவதாரம் எடுக்கிற சீன் இன்னும் பிரமாதமாக இருக்குது. அது ரம்பத்தை பார்த்தாங்களா வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இப்போ நாய் மேலே பாசமாக வச்சுருக்காங்க. எல்லா உயிரும் ஒரே மாதிரி தான். மனித உயிருக்கு ஒரு இது இல்லை, நாய்க்கு மட்டும் தனி உயிர் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். பிராணி உயிரும் ஒன்று தான், மனித உயிரும் ஒன்று தான் பாரு. அதுலேயே அந்த கதாநாயகனோட கேரக்டர் ரொம்ப மனிதத்துவமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான படம். எப்படின்னா ஒரு நம்ம ஊரை சேர்ந்த குணாநிதினு அந்த தம்பி, ஒரு புதுமுக நாயகன், ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அது அந்த காட்டில் வாழ்கிற 3 இளைஞர்கள், அவங்க 3 பேருடையுமே ரொம்ப எக்ஸலண்ட் நடிப்பு. அதுவும் அந்த நாய், ஒரு நாட்டு நாய், சாதாரண நாட்டு நாய், அந்த நாய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்குது. இது எப்படின்னா இயற்கை ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்குமே அது இயற்கை எழில அப்படியே ஒரு ஊர் எப்படி இருக்கணுங்கிறது அப்படியே ஒரு தத்ரூபமாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிராமத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆபத்துனா எப்படி அவருடைய ஒரு எமோஷனை தன்னுடைய குலதெய்வத்தில் தான் வேண்டுவாங்க. அந்த மாதிரி அந்த குலதெய்வம் கருப்புன்னு அந்த குலதெய்வத்தை வேண்டுறதெல்லாம் உள்ளபடியே இந்த படத்தை நாம் ஒரு மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். இந்த படம் அவ்வளோ நெகிழ்ச்சியான படம். ஒருத்தரும் குடும்பத்தோடு பார்க்கணும். அது இந்த படத்துக்கு எப்படின்னா இன்று மாலையில் என்னுடைய குடும்பத்தோடு நான் அவங்கள அனுப்பிச்சலான்னு இருக்கிறோம். ஒருத்தரும் குடும்பத்தோடு, அதாவது இன்றைக்கிங்க குடும்பத்தோடு பார்க்குறதுக்குன்னு படமே இல்லை. எப்படின்னா அப்போ கூட எப்படின்னா நம்முடைய வயதுக்கு வந்த மகள்லாம் கூட்டிகிட்டு வர பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் குடும்பம், அப்பா மகன், நம்ம அம்மா, என்னுடைய மகள், இந்த மாதிரியான ஒரு முழுசாக உட்கார்ந்து மகிழோடு பார்க்கக்கூடிய ஒரு தத்ரூபமான ஒரு காவியம். பாராட்ட வேண்டியது. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மியூசிக்கெலாம் ரொம்ப அப்படியேங்க எதுவுமே ட்ரமாட்டிக்கல் கிடையாதுங்க. உண்மையாக அப்படியே அந்த கதாநாயகர்களாகட்டும் அந்த இவங்களாகட்டும் எல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, கதையோடு ஒட்டி வாழ்ந்துருக்குறாங்க. போர் அடிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, திடீர்னு போய் உட்கார்ந்தோடனே ஏன்பா அதுக்குள்ளே இடைவேளை விட்டாங்கன்னு பார்த்தா 1.5 மணி நேரம் ஆகி போச்சுங்க. இப்போ எங்கடா இப்போ படத்தை முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா 2.5 மணி நேரம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. படம் போனதே தெரியல. ஒரு ஃப்ரேமு அடுத்து என்ன வரும்னு ஒரு திகில் அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காவியம். வயலன்ஸ் இருக்கா? ஃபேமிலி குழந்தைங்களாம் பார்க்கலாமா? ஃபேமிலி வயலன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. குழந்தைங்க குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டியணும். அதுவும் அந்த நாய், இந்த புதுமுக கதாநாயகன் குணாநிதினு அந்த தம்பி ரொம்ப அற்புதமாக அவருடைய நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அந்த நாய், சின்ன ஒரு நாட்டு நாய், அப்பப்பா எப்படி ஒரு அற்புதமாக அதை நடிக்க வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாபெரும் வெற்றி படமாக இந்த படம் அமையும். இன்னொன்று பாருங்கள், சேலத்தில் ஒரு தேட்டர் தான் போட்டுருந்தான் சொன்னாங்க. இப்போ நான் உட்காந்துட்டே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 தேட்டரில் சேலத்தில் போட்டு மொத்தமாக 5 இடத்துல போட்டிருக்காங்க. எல்லா டிக்கெட்டுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபுல்லாக சேலம் பாருங்க, ஏஆர்எஸ் நாங்கள் பார்த்தோம் ஸ்க்ரீன் 2ல் ஃபுல்லாக வச்சு டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். குடும்பத்தோட கல்லூரி மாணவர்கள்லாம் நிறையா உட்காந்துருந்தாங்க. கல்லூரி மாணவிகள் இல்லை, அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க. இது மேலே தான் இது கொஞ்சம் பிக்கப் ஆகும், பெரிய அளவில் பிக்கப் ஆகும். பார்த்துட்டு எல்லாம் மக்கள் வருவாங்களா? நிச்சயமாக சார். இந்த படம் மாபெரும் வெற்றி படம், அது எந்த மாட்டு கருத்து. மாபெரும் வெற்றி படம். படம் மிக சிறப்பாக இருக்குப்பா. படம் மிக சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது இதில் நாங்கள் அதாவது மிருகங்களுக்கும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதாவது மிருகங்களை நம்ம ஒரு நாயாக நினச்சி அதை அலட்சியப்படுத்தாமல் அவங்களையும் நம்ம பிள்ளைங்களை போகிற ஒரு பிள்ளைங்களாக நினச்சி பாவிக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கருத்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது குடும்பத்தோடு பார்க்கலாம். பெண் பிள்ளைங்க, இதை நம்ம பிள்ளைங்க, இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆவேசமான இது இல்லாமல் ஒரு நல்ல சிறந்த கதையை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். எல்லா கேரக்டரும் எல்லாத்துக்கும் கச்சிதமாக மிக அருமையாக அமைஞ்சிருக்குது. அது அந்த பையனோட அம்மா, கதாநாயகனோட அம்மா கேரக்டருங்கிறது இன்னும் நல்லா அமைஞ்சிருக்குது. அதாவது தன் மகனை காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த ஒரு நொடி ஒரு நிமிஷம் அந்த தாய்க்கு ஆலியாகவும் மாறி அவதாரம் எடுக்கிற சீன் இன்னும் பிரமாதமாக இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது.
பாட்டு பரவாயில்ல, அதாவது மற்ற படம் மாதிரி எதையுமே புரியாமல் அது இதுன்னு இல்லாமல் இதில் நார்மலாக கிராமிய இது மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு தெளிவுபடுத்துகிற பாட்டாகவும் தான் இது இருக்குது. இது வந்து ஒவ்வொரு படத்தில் பாட்டு புரியாமல் இருக்கும். இதில் அப்படி இல்லை, முற்றிலும் வெறும் கிராம விவசாயிகளை பற்றியான கருத்து படம் தான் இது. விலங்கு முழுக்க ஒரு விலங்கை பற்றி தான். ஒரு நாய், அதாவது ஒரு அடுத்தவங்க வந்து அதை கொண்டு புதைக்க சொல்கிறாங்க. அதை வந்து புதைக்க சொல்லும் போது அதை வந்து உயிர் இருக்குதுன்னு சொல்லி அந்த தம்பியை வந்து கதாநாயகன் வந்து அந்த நாயை வந்து வளர்த்தி கடைசி வரையும் அதை கூட வச்சு அதை பார்த்துக்கிறாரு. அந்த நாயை வந்து கொல்ல போகிற அப்படிங்கும் போது தான் அவர் வந்து இதில் இறங்கி அதை வந்து காப்பாற்றி தன்னோட கடைசி வரையும் வச்சு பார்த்துக்கிறாரு. கண்டிப்பாக வெற்றி பெறும். நாம் எடுத்து புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. நாம் உண்மையாலுமே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாயை நம்ம வளர்த்துறோம். அப்படிங்கும் போது அது உண்மையாலுமே உணர்வு இல்லைங்க. கண்டிப்பாக இது வெற்றி பெற மிகப்பெரிய வாய்ப்பாக கிடைக்கும். படம் எல்லா சீனுமே நல்லா தான் இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், மறுபடியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சாங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. படம் வந்து என்னால் சொல்லவே முடியல. எல்லாத்தினுடைய இப்போ நடிப்பும் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ். என்னால் வந்து சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. படம் ஒவ்வொரு டைமும் பார்க்கக்குள்ள திக்குன்னு அடுத்ததாக என்ன நடக்குன்னு ஒரு ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த நம்ம நாய்ங்களாக இருக்குல்ல, அது மேலே பாசம் இருக்கிறவங்க எப்போவுமே இந்த படத்தை பார்த்தாங்களா வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இப்போ நாய் மேலே பாசமாக வச்சுருக்காங்க. எல்லா உயிரும் ஒரே மாதிரி தான். மனித உயிருக்கு ஒரு இது இல்லை, நாய்க்கு மட்டும் தனி உயிர் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த அளவுக்கு கொஞ்சம் பாசமாக எடுத்திருக்காங்க நாய் மேலே. நாய்க்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான்லாம் நாய் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்த நாய் மேலே ரொம்ப பாசம். இப்போ ரோட்டில் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி இருந்தால் கூட பால் ஊற்றுவேன். இப்போ ஒவ்வொருத்தங்க பார்த்தாங்களா நாயை பார்த்துட்டு கல் எடுத்து அடிக்கிறது, துரத்துறது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாய் மேலே கொண்டு போய் வண்டி வேணும்னே விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாங்களா நாய் மேலே தனி ஒரு மரியாதை வந்து ரொம்ப பாசமாக வச்சு பார்த்துக்குவாங்க. அப்புறம் புது ஹீரோ பண்ணியிருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் படம் ஆக்டிங் மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இது பார்த்தா வந்து இப்போ வந்து ஒரு கதாநாயகி வந்து ஒரு படத்தில் ஒரு கதையில் ஊறி போய் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரியலாக நடிச்சிருக்கிறாங்க. படத்தை பார்த்தா ஒரு நடிப்பு மாதிரியே தெரியாது, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ படம். படம் மிக அருமையான படம். அதாவது இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த நாய்க்கு ஒரு ஆபத்தாக இருக்கும்போதும் இவர் அந்த வில்லனை கையை வெட்டி காப்பாற்றுவார். கடைசி அந்த வில்லனையே கொல்ற வாய்ப்பு இருக்கும் கூட அவரே காப்பாற்றி விட்டுருவார். அப்போ சொல்லுவார், எனக்கு பிராணி உயிரும் ஒன்று தான், மனித உயிரும் ஒன்று தான் பாரு. அதுலேயே அந்த கதாநாயகனோட கேரக்டர் ரொம்ப மனிதத்துவமாக இருக்குது. அது மட்டும் வனப்பகுதியை வளைச்சி நமக்கு ஸ்க்ரீனில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அது மாதிரி காவியம் கிடைக்கிறது அரிது, நம்ம கண்டு மகிழணும். எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு செட் ஆகுது அந்த படம். அந்த கதாநாயகரோட அவங்க அம்மா கேரக்டர் பர்ஃபெக்ட். ஆனால் பிச்சு உதறிட்டாங்க ஒவ்வொரு டைலாக்கும். கடைசி அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு, கதாநாயகனோட அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஃபைட்டு, 2-3 பேர்த்த வெட்டுவாங்க. அதெல்லாம் புல்லரிச்ச சீனு. நல்ல படம். எல்லாமே ஸ்பீடாகவே போகுது. ஆமாம், நமக்கு ஸ்டோரி புதுசாக இருக்குது. வனப்பகுதியை சுற்றி ஒரு மனிதாபமான ஸ்டோரிங்கிறதுனால நமக்கு அது புதுசாக இருக்கும். பட் அந்த படமாக பார்த்தோம்னா அந்த படம் நல்ல படம், பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம்.